இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸோட 3வது டெஸ்ட் மேட்சுக்காவது டீமுக்கு திரும்புவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நம்ம விராட் கோலி ஒட்டுமொத்த டெஸ்ட் சீரிஸ்லயும் இருந்து விலக போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்தியா மற்றும் இங்கிலாந்து டீம்ஸும் 5 மேட்சஸ் கொண்ட ஒரு டெஸ்ட் சீரிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான இந்தியன் டீம்ல நம்ம விராட் கோலியும் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி நடந்த பிராக்டிஸ் செஷன்ல கூட மத்த இந்தியன் பிளேயர்ஸ் கூட சேர்ந்து இவரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டே பிராக்டிஸ்க்கு அப்புறமாவே அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லிட்டு அவர் ஃபிளைட் ஏறி கிளம்பி போயிட்டாரு. தென் அதுக்கப்புறமா பிசிசிஐ வெளியிட்ட ஒரு அறிக்கையில இவர் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்ல ப்ளே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இவர் கண்டிப்பா 3வது டெஸ்ட் மேட்ச்க்கு டீமுக்கு திரும்பிடுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆல்ரெடி இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம இங்கிலாந்து டீம் 1-1 அப்படின்ற ரேஷியோல ஈக்குவல் பண்ணிருக்கிறதுனால கோலி டீமுக்கு திரும்பினாருன்னா அது கண்டிப்பா டீம் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஊக்கமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ அதுல ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு நம்ம கிங் கோலி. இப்போதைக்கு விராட் கோலி 4வது டெஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் டீமுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்தியன் டீம் 4 டெஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த சீரிஸ்ல ஜெயிக்கல அப்படின்னா 5th டெஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா விராட் கோலி ப்ளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க.